கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. எங்களை மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே, நீங்கள் படைத்த அத்தனை படைப்புகள் உம்மால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஏசப்பா. நாங்கள் உடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலுமே மட்டுமே உயர்த்துகிறோம். உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 36 மற்றும் 37 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 36 மற்றும் 37 வசனங்கள். இதோ, உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே தேவதூதன் மரியாளிடம் இப்படியாக சொல்லுகிறார். எலிசபெத்து எனப்பட்ட மலடி எனப்பட்டவளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்ப்பத்தை திறக்கிறார். அதாவது மரியாள் என்பவங்க ஒரு சின்ன பெண், ஒரு இளம்பெண். அவளுக்கே கர்த்தர் கர்ப்பத்தை திறந்து இயேசு என்ற தெய்வம் அவருடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறது. அதே போல மலடி எனப்பட்ட முதிர் வயதான அந்த பெண்ணுக்கும் கர்ப்பத்தை திறக்க கர்த்தர் வல்லமையுள்ள இருக்கிறார் என்பதை அந்த இடத்திலே தேவதூதன் மரியாளுக்கு அறிவிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை வைத்தோ, நம்முடைய உடம்பு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ என்பதை வைத்து கர்த்தர் அற்புதத்தை செய்வர் அல்லர் அன்று கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் மாத்திரம்தான் இது நடக்கும் அப்படின்னு நம்ம மனுஷர்கள் நம்ம நம்புவோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும், அதாவது மலடி இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காது என்று நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சிருவோம்? முடிவு பண்ணிடுவோம். வயசாயிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, மெடிக்கலும் போய் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டா இன்னும் இது உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்ஸும் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும், அதாவது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன், அசாத்தியமான காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவன். இளம்பெண்ணுக்கு கர்ப்பத்தை திறந்த அதே கர்த்தர் தான் முதிர் வயதில் மலடியா எனப்பட்ட எலிசபெத்துக்கும் கர்ப்பத்தை திறக்க கர்த்தர் கிருபை செய்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் சொல்லுகிறார். நமக்கு மலடி எனப்பட்டவர்களுக்கும் இள வயதில் இருக்கிற அந்த ஸ்திரீக்கும் கர்ப்பத்தை திறக்க முடியுமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்ற நம்மளால் இதெல்லாம் எப்படி கூடும், இந்த காரியம் எப்படியா ஆகும், நம்ம பார்வைக்கு என்ன செய்யும்? இது அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு, இது அவ்வளோதான் இதில் நடக்காது, இந்த காரியம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன செய்வோம்? தீர்மானிச்சிருவோம். ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை, கர்த்தர் அந்த இடத்துல தான் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசியுங்கள். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் ஒருத்தர் மாத்திரமே செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாலும் அதை சாதகமாய் மாற்ற, அந்த கஷ்டத்தை தீர்க்க, அந்த துன்பத்தை மாற்ற, அந்த இடுக்கான பாதையை மாற்ற, அந்த சிறையிருப்பை மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்துல எலிசபெத்து எனப்பட்ட முதிர் வயதான மலடிக்கு கர்த்தர் எப்படி கர்ப்பத்தை திறந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டு இருக்கிற அத்தனை காரியங்களை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், ஏசப்பா, நீங்கள் அன்னைக்கு எப்படி நீங்கள் இளவயதான மரியாளுக்கும் நீங்கள் கர்ப்பத்தில் குழந்தை பிறக்க வைத்தீங்க, முதிர் வயதான மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கும் நீங்கள் கர்ப்பத்தை திறக்க வைத்தீங்க ஏசப்பா. இது ரெண்டுமே உம்மால் கூடும் அப்பா.
அதே பொழுது என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த விஷயங்கள் எந்த காரியங்கள் முடியாது என்று நான் நினைக்கிறோம், அதை எல்லாம் உம்மால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா என்ற இடத்துல நம்ம கேட்போமா? கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எது செய்யக்கூடாது என்று நம்ம நினைத்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? வெற்றியான காரியங்களை செய்து முடிப்பார். அன்பு பிள்ளைகளை, விசுவாசிக்கிறவன் நன்மைகளை காண்பான், விசுவாசிக்கிறவளே பாக்கியவது என்று சொன்னது போல நம்ம விசுவாசித்தால் நன்மையை காண்போம். அன்பு பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.